ஓம் சாந்தி. இன்றைய முரளி 23/12/2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, எந்த எண்ணம் ஈஸ்வரிய சேவைக்காக ஓடுமோ அதை சுத்த எண்ணம் அல்லது நீர்சங்கல்பம் என்று சொல்வார்கள். அது வீண் எண்ணம் இல்லை. கேள்வி: விக்கர்மங்களை தவிர்க்க எந்த கடமையை செய்யும் போதும் ஆசையின்றி இருக்க வேண்டும்? பதில்: உற்றார் உறவினர்களுக்கு பணி செய்யுங்கள், ஆனால் அலௌகிக ஈஸ்வரிய பார்வையோடு செய்யுங்கள். அவர்களிடம் மோகத்தின் ஈர்ப்பு ஏற்படக்கூடாது. ஒருவேளை ஏதாவது விகார உறவிடம் எண்ணம் சென்றாலும் விக்கர்மமாகும். அதனால் ஆசையின்றி கடமைகளை செய்ய வேண்டும். முடிந்த அளவு ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகள் உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம் மற்றும் கர்மம், அகர்மம், விகர்மத்தை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. அதாவது எண்ணம், கெட்ட எண்ணம், எண்ணமற்ற நிலை, அக்கர்மம் அதாவது கெட்ட கர்மம் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. எதுவரை நீங்கள் இங்கே இருப்பீர்களோ அதுவரை உங்களுக்கு எண்ணங்கள் ஓடும். எண்ணமின்றி எந்த மனிதரும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. எண்ணங்கள் இங்கும் ஓடும், சத்தியுகத்திலும் ஓடும், மேலும் அஞ்ஞான காலத்திலும் ஓடும். ஆனால் ஞானத்திற்கு வந்ததால் எண்ணம் எண்ணமாக இருப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்கு நிமித்தமாகின்றீர்கள். எந்த எண்ணம் யாகத்திற்காக ஓடுமோ அந்த எண்ணம் எண்ணம் அல்ல, அது எண்ணமற்றதாகவே இருக்கிறது. மற்றபடி தேவையற்ற எண்ணங்கள் எவை ஓடுமோ, அதாவது கலியுக உலகை பற்றி, கலியுக உற்றார் உறவினரை பற்றி ஓடுமோ அவை கெட்ட எண்ணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதன் மூலமே விக்கர்மம் நடக்கிறது. மேலும் விக்கர்மத்தால் தூக்கம் கிடைக்கிறது. மற்றபடி யாகத்தை குறித்து, அதாவது ஈஸ்வரிய சேவையை குறித்து ஓடும் எண்ணங்கள் எண்ணமற்றதாகவே கருதப்படுகின்றன. சேவை பற்றிய சுத்த எண்ணங்கள் நன்றாக ஓடலாம். குழந்தைகள் உங்களை பராமரிக்க தந்தை இங்கே அமர்ந்திருப்பதை பாருங்கள். உங்களுக்கு சேவை செய்ய தாய் தந்தைக்கு நிச்சயம் எண்ணங்கள் ஓடும். ஆனால் இந்த எண்ணங்கள் எண்ணங்கள் அல்ல. இவற்றால் விக்கர்மம் ஏற்படுவதில்லை. ஆனால் யாருக்காவது விகார சம்பந்தத்தின் எண்ணங்கள் ஓடினால் அதன் மூலம் விக்கர்ம அவசியம் ஏற்படும். நண்பர் உறவினர்களுக்கு நன்றாக சேவை செய்யுங்கள், ஆனால் அலௌகிக ஈஸ்வரிய உணர்வோடு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். அந்த மோக கயிறு வரக்கூடாது. ஆசை என்று தனது கடமையை செய்ய வேண்டும். எனினும் ஒருவர் இங்கே இருந்து கொண்டே கர்ம சம்பந்தத்தில் இருந்து கொண்டே அதை விட முடியவில்லை என்றாலும் அவர் தந்தையை விடக்கூடாது. கரத்தை பற்றி இருந்தால் ஏதாவது பதவியை பெறுவார். இப்போது தன்னிடம் என்ன விகாரம் இருக்கிறது என ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி தெரியும். ஒருவேளை ஒருவரிடம் ஒரு விகாரம் இருந்தாலும் அவர் நிச்சயம் தேக அபிமானியாக இருப்பார். யாரிட விகாரம் இருக்காதோ அவர் ஆத்மா அபிமானியாக இருப்பார். யார் எந்த விகாரம் இருந்தாலும் அவர் நிச்சயம் தண்டனை பெறுவார். மற்றபடி யார் விகாரம் இல்லாமல் இருப்பாரோ அவர் தண்டனையிலிருந்து விடுபடுவார். சில குழந்தைகளை பாருங்கள், அவர்களிடம் காமம் இல்லை, கோபம் இல்லை, ஆசை இல்லை, மோகம் இல்லை. அவர்களால் மிக நன்றாக சேவை செய்ய முடியும். இப்போது அவர்கள் நிலை அதிக ஞான விஞ்ஞானமாக இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் கூட ஓட்டு போடுவீர்கள். இப்போது இது எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி உங்களுக்கும் தெரியும். நல்லவரை எல்லோரும் நல்லவர் என்றே சொல்வார்கள். யாரிடம் கொஞ்சம் குறை இருக்குமோ அவருக்கு எல்லோரும் அதன்படி ஓட்டு போடுவார்கள். யாரிடம் ஏதாவது விகாரம் இருக்குமோ அவரால் சேவை செய்ய முடியாது என்பதை இப்போது நிச்சயம் செய்ய வேண்டும். யார் விகாரம் அணுக முடியாதவராக இருப்பாரோ அவர் சேவை செய்து பிறரையும் தனக்கு சமமாக மாற்ற முடியும். அதனால் விகாரங்களை முழுமையாக வெற்றி பெற வேண்டும். கெட்ட எண்ணங்களை முழுமையாக வெற்றி பெற வேண்டும். இறைவனை குறித்த எண்ணங்களை எண்ணமற்றதாக சொல்லலாம். எப்போது எண்ணமே ஓடாதோ, துக்க சுகத்திலிருந்து விலகி இருக்குமோ அதையே உண்மையில் எண்ணமற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி கடைசியில் எப்போது நீங்கள் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு போவீர்களோ அங்கே துக்க சுகத்திலிருந்து விலகிய நிலையில் இருப்பீர்கள். அப்போது எந்த எண்ணமும் ஓடாது. அந்த நேரம் கர்மா அக்கர்ம இரண்டையும் கடந்து அக்கர்மி நிலையில் இருப்பீர்கள். இங்கே உங்களுக்கு நிச்சயம் எண்ணங்கள் ஓடும். ஏனென்றால் நீங்கள் முழு உலகையும் சுத்தமாக்கி நிமித்தமாக்கி இருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் சுத்த எண்ணங்கள் நிச்சயம் ஓடும். சத்தியுகத்தில் சுத்த எண்ணங்கள் ஓடும் காரணத்தால் எண்ணங்கள் எண்ணங்களாக இருப்பதில்லை. காரியம் செய்தாலும் கர்ம பந்தனம் ஏற்படாது. புரிந்ததா? இப்போது கர்மா அக்கர்ம விக்கர்மத்தின் விளைவை பற்றி தந்தையே புரிய வைக்க முடியும். அவரே விக்கர்மங்களிலிருந்து விடுவிப்பவர். அவர் இந்த சங்கம யுகத்தில் உங்களுக்காக கற்பிக்கிறார். அதனால் குழந்தைகளை உங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கணக்கு வழக்கையும் பார்த்து கொண்டே இருங்கள். கணக்கு வழக்கை தீர்க்கவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே வந்த பிறகு கணக்கு வழக்கை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தண்டனை பெற நேரிடும். இந்த கற்பச் செயலின் தண்டனை ஒன்று குறைந்தது கிடையாது.
இந்த காரணத்தால் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இந்த லட்சியம் மிக உயர்ந்தது. எனவே கவனமாக போக வேண்டும். கெட்ட எண்ணங்களை கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இப்போது நீங்கள் எந்த அளவு கெட்ட எண்ணங்களை வெற்றி பெற்றுகிறீர்கள், எந்த அளவு இந்த எண்ணமற்ற நிலையில், அதாவது துக்க சுகத்திலிருந்து விலகிய நிலையில் இருக்கிறீர்கள் என நீங்கள் தன்னை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் தன்னை அறிய முடியவில்லையோ அவர் மம்மா பாபாவிடம் கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் அவர்களின் வாரிசுகள், அதனால் அவர்கள் சொல்ல முடியும். எண்ணமற்ற நிலையில் இருப்பதால் நீங்கள் உங்களை மட்டுமல்ல, எந்த ஒரு விகாரியின் விகர்மத்தையும் கட்டுப்படுத்த முடியும். காம எண்ணமுடைய ஒருவர் உங்கள் முன் வந்தால் அவருக்கு விகார எண்ணங்கள் ஓடாது. அப்படி ஒருவர் தெய்வத்தின் அருகில் சென்றால் அவர் முன்பு அவர் அமைதியாவாரோ, அப்படி நீங்களும் மறைமுக உருவில் தெய்வமாக இருக்கிறீர்கள். உங்கள் முன்போ யாருக்கும் விகார எண்ணங்கள் ஓட முடியாது. எனினும் அப்படி பல காம உணர்வுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யோக உத்தியோடு நின்று கொண்டு இருந்தால் அவரது எண்ணம் கொஞ்சம் ஓடினாலும் உங்களோடு யுத்தம் செய்ய முடியாது. பாருங்கள் குழந்தைகளே, பரமாத்மாவிடம் விகாரங்களை ஆகுதியாக கொடுப்பதற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எனினும் ஒரு சிலர் இப்போது முறைப்படி ஆகுதி கொடுக்கவில்லை. அவர்களிடம் யோகம் பரமாத்மாவோடு இணைந்திருக்கவில்லை. முழு நாளும் புத்தியோகம் அலைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆத்மா அபிமானியாகவில்லை, தேக அபிமானியாக இருக்கும் காரணத்தால் யாருடைய சுபபாவத்திலேயாவது பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காரணத்தால் பரமாத்மாவிடம் அன்பை பராமரிக்க முடியவில்லை. அதாவது பரமாத்மாவின் பெயரில் சேவை செய்வதற்கு அதிகாரியாக முடிவதில்லை. யார் பரமாத்மாவிடமிருந்து சேவை பெற்று பிறகு சேவை செய்வார்களோ, அதாவது பதித்தர்களை தூய்மையாக மாற்றுவார்களோ, அவர்களே எனது உண்மையான பக்கா குழந்தைகள். அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். இப்போது பரமாத்மா தானே வந்து உங்கள் தந்தையுடையவராக்கி இருக்கிறார். சாதாரண ரூபத்தில் இருக்கும் அந்த தந்தையை அறியாமல் எந்த எண்ணத்தை எழுப்பினாலும் அது அழிவை பெறுவதற்கு ஒப்பாகும். இப்போது அந்த நேரம் வரும். அப்போது 108 ஞான கங்கைகள் முழுமை நிலையை பெறுவார்கள். மற்றபடி யார் படித்திருக்க மாட்டார்களோ அவர்கள் தமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த ஈஸ்வரிய யாகத்தில் யார் மறைவாக தவறான வேலை செய்வாரோ அவரையெல்லாம் அறிந்த தந்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நிச்சயம் அறிய வேண்டும். அவர் பிறகு எச்சரிக்கை கொடுப்பதற்கு தனது சகார சொரூப பாபாவை டச் செய்கின்றார். அதனால் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. தவறுகள் நடக்கின்றன எனினும் அவரிடம் சொல்வதன் மூலமே அதற்கு பிறகு தப்பிக்க முடியும். அதனால் குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் முதலில் நான் யார் என தன்னை அறிய வேண்டும். நான் என சரீரத்துக்கு சொல்வதில்லை, ஆத்மாவையே நான் என்று சொல்கிறார்கள். நான் ஆத்மா, எங்கிருந்து வந்திருக்கிறேன், யாருடைய குழந்தையாக இருக்கிறேன். தான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை என்பது எப்போது ஆத்மாவிற்கு தெரியுமோ அப்போது தனது தந்தையை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். எப்போது தந்தையின் தொழிலை குழந்தைகள் அறிவார்களோ அப்போது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். எதுவரை குழந்தையாக இருப்பாரோ தந்தையின் தொழிலை அறியவில்லையோ அதுவரை அவ்வளோ மகிழ்ச்சி இருக்காது. பெரியவராக வளர வளர தந்தையின் தொழிலை அறிய அறிய அந்த போதை மற்றும் மகிழ்ச்சி அதிகமாகி கொண்டே போகும். அதனால் நமது தந்தை யார், அவர் எங்கே இருக்கிறார் என அவரது தொழிலை முதலே அறிய வேண்டும். ஒருவேளை ஆத்மா அவரோடு கலந்துவிடும் என்று சொன்னால் ஆத்மா அழிவாகாது, அழிவது ஆகிறது. அப்போது மகிழ்ச்சி யாருக்கு வரும்? நீங்கள் இங்கே எதை படிக்கிறீர்கள், இதன் மூலம் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கிறது என உங்களிடம் வரும் புதிய மாணவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும். அந்த கல்லூரிகளில் படிப்பவர்கள் நான் டாக்டர் ஆகி கொண்டிருக்கிறேன், இன்ஜினியர் ஆகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போது அவர் உண்மையில் படித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவார்கள். இது துக்கமான உலகம், இதை நரகம், ஹெல், அசுர உலகம் என்று சொல்கிறார்கள். அதற்கு மாறாக இருப்பது ஹெவன், அதாவது தேவலோகம். அதை சொர்க்கம் என்றும் சொல்கிறார்கள் என இங்கும் மாணவர்கள் சொல்கிறார்கள். இது அந்த சொர்க்கம் இல்லை, இது நரகம், அதாவது துக்கமான உலகம், பாவ ஆத்மாக்களின் உலகம். அதனால்தான் எங்களை புண்ணிய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அவரை அழைப்பது எல்லோருக்கும் தெரியும். அதை புரிந்து கொள்ளவும் முடியும். அதனால் தந்தை நம்மை அந்த புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பது இங்கே படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் புதிய மாணவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் குழந்தைகளிடம் கேட்க வேண்டும், குழந்தைகளிடம் படிக்க வேண்டும். அவர்கள் தமது டீச்சரின், அதாவது தந்தையின் தொழிலை சொல்ல முடியும். தந்தை ஒன்று தனது புகழை தானே அமர்ந்து பாடமாட்டார். டீச்சர் தனது புகழை தானே சொல்வாரா என்ன? இவர் இப்படிப்பட்ட டீச்சர் என மாணவர்கள் சொல்வார்கள். அப்போது ஸ்டூடெண்ட் ஷோஸ் மாஸ்டர் என்று சொல்வார்கள். குழந்தைகள், நீங்கள் இத்தனை கோர்ஸ்களை படித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். புதியவர்களுக்கு அமர்ந்து கற்பிப்பதே உங்கள் வேலை. மற்றபடி BA MA கற்பிக்க ஆசிரியர் அமர்ந்து புதிய மாணவர்களுக்கு ABCD கற்பிப்பாரா என்ன? சில மாணவர்கள் திறமைசாலியாக இருப்பார்கள், அவர்கள் பிறருக்கும் கற்பிப்பார்கள். அதில் தாய் குரு பிரசித்தமாக இருக்கிறார்.
இவர் தேவ தர்மத்தின் முதலாவது தாய். இவரை ஜெகதம்பா என்று சொல்கிறார்கள். மாதாவிற்கு அதிக புகழ் இருக்கிறது. வங்கத்தில் காளி, துர்கா, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய 4 தேவதைகளுக்கு அதிக பூஜை செய்கிறார்கள். இப்போது அந்த 4வரின் தொழில் என்ன என்பது தெரிய வேண்டும். அப்படி லட்சுமி இருக்கிறார், அவர் செல்வத்தின் தேவி. அவர் இங்கேயே ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார். மற்றபடி காளி, துர்கா போன்ற எல்லா பெயர்களும் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை 4 தாய்மார்கள் இருந்தால் அவர்களுக்கு 4 கணவர்கள் இருக்க வேண்டும். இப்போது லட்சுமிக்கு நாராயணர் கணவராக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். காளியின் கணவர் யார்? சங்கர். ஆனால் சங்கரை பார்வதியின் கணவர் என்று சொல்கிறார்கள். பார்வதி ஒன்று காளி அல்ல. பலர் காளியை பூஜிக்கிறார்கள், அம்மாவை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அப்பாவை பற்றி எதுவும் தெரியவில்லை. காளிக்கு கணவர் இருக்க வேண்டும், தந்தை இருக்க வேண்டும். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. உலகம் இது ஒன்று மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இது ஒரு காலத்தில் துக்கமான உலகமாக நரகமாகிறது. பிறகு சத்தியுகத்தில் பஷித் அதாவது சொர்க்கமாகிறது. லட்சுமி நாராயணரும் இதே உலகில் சத்தியுக நேரத்தில் ராஜ்யம் செய்தனர். மற்றபடி இந்த லட்சுமி நாராயணன் வாழ்வதற்கு என சூட்சுமத்தில் எந்த வைகுண்டமும் இல்லை. அவர்களின் சித்திரம் இங்கேயே இருக்கிறது. அதனால் நிச்சயம் இங்கேயே ராஜ்யம் செய்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். விளையாட்டு முழுவதும் இந்த மனித உலகிலேயே நடக்கிறது. இந்த மனித உலகிற்கு வரலாறு புவியியல் இருக்கிறது. சூட்சும வதனத்திற்கு எந்த வரலாறு புவியியலும் இருப்பதில்லை. எனினும் எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் புதிதாக வருபவர்களுக்கு முதலில் அப்பாவை பற்றி கற்பிக்க வேண்டும். பிறகு ஆஸ்தியை பற்றி விளக்க வேண்டும். அப்பா என்றார் கடவுள், அவர்தான் சுப்ரீம் சோல். எதுவரை இதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை பரமபிதாவிடம் அந்த அன்பு போகாது, அந்த மகிழ்ச்சி வராது. ஏனென்றால் முதலில் எப்போது தந்தை அறிவார்களோ அப்போது அவரது தொழிலையும் அறிந்து மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால் இந்த முதலாம் விஷயத்தை புரிந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. கடவுள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார், ஆனந்த சுரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு நாம குழந்தைகள். அதனால் நம்மிடம் ஏன் அந்த மகிழ்ச்சி வரக்கூடாது? அந்த உள்ளத்தின் நிகழ்வு ஏன் ஏற்படுவதில்லை? நான் கடவுளின் மைந்தன், நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் மாஸ்டர் பகவான். அந்த மகிழ்ச்சி வரவில்லை என்றால் தன்னை மகன் என உணரவில்லை என்பது தெளிவு. கடவுள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏனென்றால் தந்தை அறியவில்லை. விஷயம் மிக எளிதாக இருக்கிறது. சிலருக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கு பதில் அமைதி மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் ஞானத்தை பெற முடியாதபடியும் பலர் இருக்கிறார்கள். அவ்வளவு நேரம் எங்கே இருக்கிறது? இந்த அப்பாவை மட்டும் அறிந்து அமைதியாக இருந்தால் அதுவே நல்லதே. அப்படி சன்னியாசிகளும் மலைகுகைகளுக்கு சென்று பரமாத்மா நினைவில் அமர்கிறார்கள். அப்படி பரமபிதா பரமாத்மாவின் அந்த சுப்ரீம் ஒளியின் நினைவில் இருந்தாலும் நல்லதே. அவரது நினைவால் சன்னியாசிகளும் நிர்விகாரி ஆக முடியும். எனினும் வீட்டில் அமர்ந்து நினைவு செய்ய முடியாது. அங்கே குழந்தை குட்டிகளிடம் மோகம் சென்று கொண்டே இருக்கும். அதனால் சந்நியாசம் செய்கிறார்கள். புனிதமானால் அதில் சுகம் இருக்கும் தானே. சன்னியாசிகள் எல்லோரையும் விட சிறந்தவர்கள். ஆதி தேவரும் சன்னியாசியாக மாறினார் தானே. இங்கே அவரது கோயில் முன்னால் இருக்கிறது. அங்கே தவம் செய்து கொண்டு இருக்கிறார். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் சந்நியாசம் செய்யுங்கள் என கீதையும் இருக்கிறது. அவர்கள் சந்நியாசம் செய்து சென்றால் மகாத்மா ஆகிறார்கள். இல்லறத்தில் இருப்பவரை மகாத்மா என்று சொல்வது நியமத்திற்கு புறம்பானது. உங்களை பரமாத்மா வந்து சந்நியாசம் செய்ய வைத்தார். சுகத்திற்காகவே சந்நியாசம் செய்கிறார்கள். மகாத்மா ஒருபோதும் துக்கமடைவதில்லை. ராஜாக்களும் சந்நியாசம் செய்யும் போதும் கிரீடம் போன்றவற்றை தூக்கி எறிகிறார்கள். அப்படி கோபிசந்து சந்நியாசம் செய்தார். அப்போது அதில் நிச்சயம் சுகம் இருக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. எந்த ஒரு தலைகீழ் வேலையையும் மறைவில் செய்யக்கூடாது. பாப்தாதா விட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 2. மாணவர்கள் மாஸ்டரை வெளிப்படுத்த வேண்டும். எதை படிக்கிறார்களோ அதை பிறருக்கு கற்பிக்க வேண்டும். நான் எவர் ஹாப்பி, கடவுளின் குழந்தை என்ற நினைவில் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம். விகாரங்கள் வடிவ பாம்பையும் படுக்கையாக்கும் விஷ்ணுவிற்கு சமமாக சதா வெற்றி பெறும் கவலையற்றவராக. விஷ்ணுவின் பாம்பு படுக்கையாக எதை காட்டுகிறார்களோ அது வெற்றி ஆத்மாக்கள். உங்களுடைய சகஜ யோகி வாழ்வின் நினைவு சின்னம். சகஜ யோகத்தின் மூலமாக விகாரங்கள் வடிவ பாம்பு அமைகிறது. எந்த குழந்தை விகாரங்கள் வடிவ பாம்பை வெற்றி பெற்று அதை ஓய்வெடுக்கும் படுக்கையாக மாற்றுவாரோ அவர் சதா விஷ்ணுவிற்கு சமமாக மகிழ்ச்சியாகவும் கவலை இல்லாமலும் இருப்பார். அதனால் நான் விகாரங்களை அடிமையாக்கி அதிகாரியாக இருக்கிறேன். ஆத்மா நான் சதா ஓய்வான நிலையில் கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்ற இந்த சித்திரத்தை சதா தன் முன்னே பாருங்கள். ஸ்லோகன். குழந்தை மற்ற எஜமான் நிலையின் சமநிலையால் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். அவ்யக்த செய்கை. இப்போது முழுமையாக கர்மாத்தீத்தாக ஆர்வம் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு கர்மேந்திரிய சக்திக்கும் சைகை கொடுத்தால் அந்த சைகை மூலமாக எப்படி வேண்டுமோ அப்படி நடத்த வேண்டும் முடிய வேண்டும்.
அப்படி கர்மேந்திரியங்களை வெற்றி பெறுங்கள். அப்போது இயற்கையை வென்று கர்மாதீத ஸ்திதியின் ஆசனதாரியிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். ஒவ்வொரு கர்மேந்திரியமும் அப்படியே செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ராஜ்ய அதிகாரிகள் உங்களை சதா வரவேற்க வேண்டும். அப்போது சலாம் போட வேண்டும். அப்போது கர்மாதீத்தாக முடியும். தேங்க்ஸ் பாப்பா.